முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். சோதனை விசாரணை என்ற பெயரில் தங்களை துன்புறுத்தக்கூடாது என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் இன்று உத்தரவிட்டார். அவர் தாக்கல் செய்த மனுக்களில் ஊத்தங்கரை தாவேக்கா எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தங்களுக்கு உயர்நீதிமன்றம் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தது. உயர்நீதிமன்றத்தின் நிபந்தனையை கண்டிப்புடன் பின்பற்ற தயாராக இருப்பதாக அது மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக கணக்கு தீர்க்க வேண்டியுள்ளதாக வெளிப்படையாக கூறியுள்ளதாகவும், அதன்படி ஏதேனும் ஒரு வழக்கில் தங்களை கைது செய்ய காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார்கள். குதிரை பேர வழக்கில் தங்களை காவலில் வைத்து விசாரிக்க அவசியமில்லை என்று உயர்நீதிமன்றம் தங்களுக்கு முன்ஜாமீன் வழங்கிய பின்னும் தொடர்ந்து சோதனைகள் நடத்தப்படுகின்றன என்று மனுவில் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். சட்டப்படியான எந்த ஒரு புலன் விசாரணையையும் தடுக்கவில்லை என்றும், காவல்துறையில் நிலுவையில் உள்ள ஏதேனும் வழக்குகளின் விசாரணைக்கு தாங்கள் தேவைப்படுவதாக இருந்தால் பிஎன்எஸ்எஸ் சட்டத்தின் 35வது பிரிவின் கீழ் முறையாக தங்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எந்த விசாரணைக்கும் ஒத்துழைப்பு வழங்க தாங்கள் தயாராக இருப்பதால் சோதனை விசாரணை என்ற பெயரில் தங்களை துன்புறுத்தக்கூடாது என காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த மனுக்கள் நீதிபதி ஜி.கே. இளந்தரை முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுவில் பொத்தாம் பொதுவான உத்தரவை கோருவதாலும் பல குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளதாலும் மனுவுக்கு விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய தங்களுக்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்று அரசு குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்யன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். செந்தில் பாலாஜி, அசோக் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் பெற்ற தங்களை வேறு வழக்குகளில் கைது செய்யக்கூடும் என அச்சம் உள்ளதாகவும், வழக்குகளின் விசாரணையில் தாங்கள் தலையிடவில்லை, மாறாக விசாரணைக்கு அழைத்து சட்டப்படி நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என மட்டுமே கோருவதாக அவரது தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. மேலும் விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தக்கூடாது எனவும் உத்தரவிட வேண்டும் என்று காவல்துறை தரப்பிடம் கேட்டதாக கோரிக்கை வைத்திருக்கிறார். இருதரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது, இன்னும் சரணடைந்து முன்ஜாமீன் பெறவில்லை, இந்த சூழ்நிலையில் தங்களை துன்புறுத்தக்கூடாது என எப்படி கோர முடியாது என்று நீதிபதி மற்ற வழக்குகளை பொறுத்தவரை முன்கூட்டியே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் மனுதாரர் கோரியபடி எந்த உத்தரவையும் இதில் பிறப்பிக்க முடியாது என்று கூறி இருவரின் மனுக்களையும் தள்ளுபடி செய்து நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் உத்தரவிட்டிருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.